மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சொல்லி ஊடகங்களில் அடையாளப்படுத்தப்பட்ட கெஹல்பத்ர பத்மேவும் அந்த குழுவும் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டதும் நிறைய இடங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் ராஜபக்சர்களுக்கும் இந்த குழுவுக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையான்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனோட ஒரு அரசியல்வாதியாக இருந்த நபரும் இந்த குழுவோட சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி கைது செய்யப்பட்டு அதை பற்றின விசாரணைகளும் நடத்தப்பட்டிருந்தது. பாராளுமன்றத்திலேயும் இதே மாதிரியான கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. சோசியல் மீடியாலையும் அதிகம் பேசப்பட்டிருந்தது. எல்லாருக்கும் இருந்த அதே கேள்வியை இப்போ சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் நாமல் ராஜபக்சவை கூப்பிட்டு கேட்கறக்கு கெஹல்பத்ர பத்மேவுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு நாமல் ராஜபக்ச சிஐடிக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறாரு. ஆனால் நாமல் ராஜபக்ச இன்னைக்கு இலங்கையில் இல்லை, இந்தியாவுக்கு குடியரசு தின நிகழ்வில் கலந்து கொள்வதுக்குன்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்புக்கு அமைய நாமல் ராஜபக்ச இந்தியாவுக்கு போயிருக்கிறார். ஒரு அமோக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய ஊடகங்களையும் நாமல் ராஜபக்சோட பேர் இன்றைக்கு அதிகம் பேசப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் என்ற அடிப்படையில் இந்திய ஊடகங்களில் அவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்ததையும் பார்க்க முடியும். இது இலங்கை ஊடகங்களையும் இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிறவர் நாமல் ராஜபக்ச தான். ராஜபக்சக்களினுடைய ஹம்மந்தோட்டையில் இருக்கிற கால்டன் வீட்டுக்கு ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் இன்னைக்கு காலையில் போயிருக்கிறார். என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மீடியாவை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நியூஸ்ல போடுங்கன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருந்தார். ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தார். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்காம் நாமல் ராஜபக்ச சம்பந்தமா சிஐடி ஒரு விசாரணையை நடத்திருக்கு, நாமல் ராஜபக்ச முன்னிலையாகணும்னு சொல்லி அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாம். பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கவனமா அந்த வாய்ஸ் கட்டை கொடுத்திருந்தார். என்ன சம்பவம் சொல்லி குறிப்பிடாம மழுப்பலா அதுல கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருந்ததா முன்னிலையாக வேண்டிய நாள் இன்றைய திகதியில முன்னிலையாக வேண்டி இருக்கு, முன்னிலையாக வேண்டிய நேரம் காலையில 9:30. ஆனா இந்த கடிதம் எங்களுக்கு கிடைச்சதே காலையில 9:50 தான். அப்ப எப்படி 9:30 நாமல் ராஜபக்ச போக முடியும்? இதையும் தவிர போலீஸுக்கு தெரியும் நாமல் ராஜபக்ச நாட்டிலேயே இல்லை, அவர் இந்தியாவுக்கு பயணம் செய்திருக்கிறார். நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்றுக் கொண்டுதான் நாமல் ராஜபக்ச இந்தியாவுக்கு பயணம் செய்திருக்கிறார். அப்ப போலீஸ் எப்படி இந்த மாதிரியான ஒரு கடிதத்தை கொண்டு வந்து தர முடியும்? இது இலங்கை போலீஸ் கிடையாது, இலங்கை போலீஸ் மாதிபரம் கிடையாது, ஜேவிபியினுடைய போலீஸ் தான் இப்ப இலங்கையில் செயற்பட்டு கொண்டிருக்கு. போலீஸ் மாதிபரம் அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி செயற்படுறார், போலீஸ் மாற வேண்டியிருக்கு என்ற மாதிரி அரசியல் ரீதியான ஒரு விமர்சனமான கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனோட ராஜபக்சகளினுடைய வலது கையா இருக்கிற சாகர காரியவசம் இன்னைக்கு குறிப்பிட்டிருந்தார். அப்படியா இருந்தாலும் ஒரு கடிதம் கொண்டு போய் ஒரு போலீஸ் உத்தியோகத்தரால ராஜபக்சகளினுடைய வீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாமல் ராஜபக்ச சிஐடி விசாரணைக்கு முன்னிலையாகணும் சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த அழைப்புக்கான காரணம் கெஹல்பத்ர பத்மே குழுவோட நாமல் ராஜபக்சவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையா சொல்லி விசாரணை நடத்துறதுக்கு. இப்படி கூப்பிடப்பட்டிருக்கிறதுக்கு பின்னால அரசியல் இருக்கா இல்லையா என்றது ஒரு பக்கம். அது எந்த ஆட்சி காலகட்டமாக இருந்தாலும் போலீஸா இருக்கலாம், சிஐடியா இருக்கலாம், எஃப்சிஐடியா இருக்கலாம், அதுக்கு பின்னால் ஒரு அரசியலும் இருக்கு. அது இந்த ஆட்சி காலகட்டங்களில் 100% இருக்காது சொல்லியும் சொல்ல முடியாது. அரசியல் ரீதியான ஒரு காரணம் இருக்கா இல்லையா என்றது விவாதத்துக்குரியது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சிஐடிக்கு ஒரு நபர் கூப்பிடப்படுறார், விசாரணைக்குன்னு சொல்லி கூப்பிடப்படுறாருன்னு சொன்னா சாதாரணமா ஒரு இடத்துல கதைக்கப்படுது, பாராளுமன்றத்தில் பேசப்படுது, இல்லாட்டி சோசியல் மீடியாவில் நிறைய பேர் எழுதுறாங்கன்றதுக்காக ஒரு நபரை கூப்பிட்டு சிஐடி விசாரிக்கும் சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அடிப்படையான ஏதாவது ஒரு காரணமாவது இருக்கணும். இந்த மாதிரி குற்றம் சாட்டப்படுறது இதுல போன் நம்பர் இருக்கு, ஏதாவது தொடர்புகள் இருக்கு, போட்டோ இருக்கு, உங்களுக்கும் அவருக்கும் இடையில இருக்க தொடர்பு என்னன்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு அடிப்படையான ஏதாவது ஒரு சின்ன காரணமாவது இருக்க வேண்டியது கட்டாயமானது. அதுவும் பாதாள குழுவினுடைய தலைவன் சொல்லி அடையாளப்படுத்தப்படுற நீதிமன்றத்துக்குள்ள வச்சு சாட்சி கூண்டுல இருந்த சந்தர்ப்பத்தில் ஜட்ஜுக்கு முன்னால சுட்டு கொலை செய்யப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்தது இந்த நபர் தான், இந்த நபருடைய வழிநடத்தல் தான் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற கெஹல்பத்ர பத்மேயோட ஒரு முன்னாள் ஜனாதிபதியோட மகனுக்கு தொடர்பு இருந்ததுன்னு சொல்லி சிஐடி விசாரிக்கிறது என்றது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த மாதிரியான ஒரு அழைப்பு தான் விடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நாமல் ராஜபக்ச அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு போனார்ன்றதுக்கான ஆதாரம் கிடையாது. ஆனா இந்த குழுவோட சம்பந்தப்பட்டிருக்கிற பெகோ சமன் சொல்லப்பட்ட ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார். பெகோ சமனுடைய போன்ல நாமல் சார் சொல்லி ஒரு நம்பர் சேவ் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது என்ற மாதிரி பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சி உறுப்பினர்களால அமைச்சர்களால சொல்லப்பட்டிருந்தது, விமர்சிக்கப்பட்டிருந்தது, குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இப்போ ஒரு நபருடைய போன் நம்பர், ஒரு அரசியல்வாதியோட போன் நம்பர் எல்லார்ட்டையும் இருக்கும், ஜேர்னலிஸ்டையும் இருக்கு. அந்த போன் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்ற ஒரு காரணத்துக்காக கூப்பிட்டு விசாரிக்க முடியுமான்னு கேட்டா அப்படியும் விசாரிக்க முடியாது. அப்போ போன் அழைப்புகள், தொலைபேசி அழைப்புகள் ஏதாவது போயிருக்கா, இல்லாட்டி வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் போயிருக்கா இல்லையான்றதை அடிப்படையாக கொண்டும் சில நேரங்களில் சிஐடி இவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம் சொல்லி ஒரு அழைப்பை விடுத்திருக்க முடியும். அதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன ஆதாரம்ன்றது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஆனா கெஹல்பத்ர பத்மேவோட நெருக்கமான தொடர்பு இருந்ததா இல்லையான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக நாமல் ராஜபக்ச சிஐடியால கூப்பிடப்பட்டிருக்கிறார் என்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம்.
இன்றைக்கு இன்னும் ஒரு வழக்கு விசாரணையும் ஹம்மந்தோட்ட நீதிமன்றத்தில் நடத்தப்பட இருந்தது. அந்த வழக்கு விசாரணைக்கு எனக்கு இன்றைக்கு வர முடியாது, நான் இந்தியாவுக்கு பயணம் செய்கிறேன்னு சொல்லி நீதிமன்றத்தில் அனுமதி கோரி ஒரு நகர்த்தல் பத்திரம் மூலமாக அனுமதி கோரப்பட்டிருந்தது. நீதிமன்றமும் அனுமதி கொடுத்திருந்தது. 2017 ஆண்டு காலகட்டத்தில் ஹமாந்தோட்ட துறைமுகத்துக்கு முன்னுக்கு ஒரு போராட்டம் நடத்தப்படுது. அப்பாட ஆட்சி காலகட்டத்தில் கட்டப்பட்ட துறைமுகம் எப்படி அடுத்த ஆட்சி காலகட்டத்தில் வேற தீர்மானம் எடுக்க முடியும்? முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்த காலகட்டத்தில் தனியார் மயப்படுத்துறதுக்கான ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியெல்லாம் செயற்பட முடியாது, இது எங்கட அப்பாட திட்டம் என்ற மாதிரி மகனுக்கு கோபம் வந்திருக்கும். நூற்றுக்கணக்கானவர்களை கூட்டிக் கொண்டு போய் ஒரு போராட்டம் நடத்தியிருந்தார். சொத்துக்களுக்கு, அரச சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு 2017 ஆண்டுல இருந்து அரச சொத்துக்கு சேதம் விளைவிக்கப்பட்டது என்றதை பற்றின வழக்கு விசாரணையே இன்றைக்கு வரைக்கும் நடத்தப்பட்டு வருது. அப்போ கொலை சம்பவங்கள், காணாமலாக்கப்பட்டது, கடத்தப்பட்டது, இதை பற்றின வழக்குகள் எல்லாம் எப்போதான் முடிவுக்கு வருமோ என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த வழக்கு விசாரணைக்கும் என்னால் இன்றைக்கு வர முடியாது, நான் குடியரசு தினத்துக்கு போக போறேன்னு சொல்லி நாமல் ராஜபக்ச போயிருக்கிறார். நீதிமன்றமும் அதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கு. அவர் திரும்பி வந்ததுக்கு பிறகு ஒரு கிழமை கால அவகாசம் கேட்டிருக்கிறார். இந்த தகவல் நாமல் ராஜபக்சவுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறோம். சொல்லப்பட்டதுக்கு பிறகு ராஜபக்ச தரப்பு சார்பா சிஐடிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு கிழமை கால அவகாசம் தாங்க, இந்த மாதிரி சில பயணங்களில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், என்னால் இப்போ வர முடியாது. காட்சட்டையை போட்டுக்கொண்டே சிஐடிக்கு முன்னிலையான ஒரு நபர் ஒரு கிழமை கால அவகாசம் கேட்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது தான். ஒரு கிழமை கால அவகாசம் கேட்டிருக்கிறார். ஒரு கிழமைக்கு பிறகு ஒரு சிஐடியில் முன்னிலையாக வர விசாரணைகள் என்ன கண்டுபிடிக்கப்படும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். மகன் ஒரு பக்கம் இருக்க, அம்மாவுக்கும் நாளைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. எஃப்சிஐடிக்கு வர சொல்லி நாமல் ராஜபக்சவினுடைய அம்மா ஷிரந்தி ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவிக்கும் ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. 35 மில்லியன் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி கொண்டு 3.5 கோடி ரூபாய் பணம் பயன்படுத்தப்பட்டு ஒரு நிதி மோசடி நடந்து கொழும்புல ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்கன்றதான் முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. சிறிலிய சவியன்னு சொல்லப்படுற நிறுவனம் சம்பந்தமா பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா இதுக்கு முதல்ல நிறைய வீடியோக்களை நாங்கள் அதை பற்றி காய்ச்சிருக்கிறோம். அரசியல் ரீதியிலேயும் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம். ஆட்சி மாற்றம் நடந்ததிலிருந்து இந்த வழக்கு சம்பந்தமா முக்கியமாக கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. சிறிலிய சவியன்றது ஒரு நிதி மோசடி சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயம் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னால வேற சில சம்பவங்களும் தொடர்பு பட்டிருக்கு. நிறைய வீடியோக்களை அதை பற்றி காய்ச்சிருக்கிறோம். அதுக்குள்ள நான் ஆழமா போக விரும்பல. இந்த சம்பவம் சம்பந்தமா விசாரணை நடத்துறதுக்குன்னு சொல்லி ஷிரந்தி ராஜபக்ச நாளைக்கு நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறார். அவரும் நாளைக்கு போவாரா இல்லையான்றதும் தெரியாது. இதுக்கு முதல்ல கூப்பிடப்பட்ட காலகட்டத்தில் இப்போ என்னால் நேரடியாக வர முடியாது, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வாக்குமூலம் கொடுத்த ஒரு காலகட்டமும் இருந்தது. ஆனால் நாளைக்கு போவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்படி போனால் ஏதாவது பெரிய சம்பவங்கள் நடக்குமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஷிரந்தி ராஜபக்சவும் நாளைக்கு விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்கு விசாரணையும் 28ஆம் தேதி புதன்கிழமை விசாரணைக்கு வரும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சட்டமாதிபர் திணைக்களத்துக்குள்ள 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. இந்த வழக்கு சம்பந்தமா குற்றப்பத்திரம் தாக்கல் செய்கிறதா, வழக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதா இல்லையான்றது சம்பந்தமா 2 விதமான சர்ச்சைகள் நிலவி கொண்டிருக்குன்னு சொல்லி இதுக்கு முதல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். இந்த வழக்கு புதன்கிழமை விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எப்படியான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் லண்டனுக்கு பயணம் செய்த சிஐடி பெற்றுக்கொண்டிருக்கிற தகவல்கள், அந்த அறிக்கை சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு இதுவரைக்கும் ஒப்படைக்கப்படலை என்றதான் கடைசியா வெளிவந்த ஒரு செய்தி. அந்த விசாரணைகள் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற மேலதிகமான ஒரு அறிக்கை புதன்கிழமை சமர்ப்பிக்கப்படும். என்ன தெரிய வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணையும் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர், சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சராக இருந்த டயானா கமகே ஒரு மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் நீதிமன்றத்தால், உச்ச நீதிமன்றத்தால பறிக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டு பிரஜையா இருக்கிற, பிரித்தானிய பிரஜையா இருக்கிற டயானா கமகே நான் ஒரு இலங்கை பிரஜைன்னு சொல்லி காட்டிக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், ஏன் ராஜாங்க அமைச்சராக கூட பதவி வகிச்சிருந்தார்னு சொல்லி ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஓஷல ஹீரத் ஒரு இன்னொரு வழக்கையும் போட்டிருக்கிறார். அந்த வழக்கு அப்டேட் வெளிவந்த மாதிரி இல்லை. ஓஷல ஹீரத் தான் இந்த வழக்கை பதிவு செய்திருந்தார். அப்ப நீதிமன்றம் வழக்கு விசாரிச்சதுக்கு பிறகு அவங்க நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது, அவர் வெளிநாட்டு பிரஜைதான் சொல்லி உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க முடியாது சொல்லி பதவி பறிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு வெளிநாட்டில் பிரஜையா இருக்கிற ஒரு நபர் இப்போ இலங்கையில் போய் தங்கியிருக்கிறாருன்னு சொன்னால் வீசா தேவை, வீசா இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்தாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து ஒரு ஃபேக் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அதை பற்றின விசாரணையும் நடத்தப்பட்டிருந்தது. இப்போ அந்த வழக்கு February 16 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி இன்றைக்கு நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்குக்கு திகதி குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு வழக்கு விசாரணை கம்பஹா நீதிமன்றத்தில் இன்றைக்கு நடந்தது. அருட்தந்தை ஒருத்தர் தாக்கப்பட்டார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு 6 போலீஸ் உத்தியோகத்தர்கள்
அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் இன்றைக்கு வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கு கம்பஹா நீதிமன்றத்தில் திரும்பவும் முன்னிலைப்படுத்தப்பட்டதும் 29ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்க சொல்லியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான தொடர்ச்சியான வழக்கு விசாரணைகள் சம்பந்தப்பட்டிருக்கிற செய்திகளை தான் இந்த நாட்களில் நாங்கள் அதிகம் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கு விசாரணைகளில் முடிவு எப்படி இருக்கும், தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.